ஓகே, தம்பிக்கு வந்து அதில் ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னது குழப்பம்? டெம்பரேச்சர் கூடனா வேல்யூ குறையுமா கூடுமாங்கிறது. சரிக்கா? இந்த தெர்மிஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா பிடிசி, இன்னொன்று என்டிசி. ஓகே, பிடிசினா பிடிசினா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், என்டிசினா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதோட அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடும். புரியுதா? இது வந்து என்னது? பிடிசி. என்டிசினா டெம்பரேச்சர் வேல்யூ கூடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். ஓகே, அப்போ நம்ம ஃபோன்லலாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா என்டிசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஃபோனில் என்டிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. கரண்டே இங்கே பிரச்சனை இல்லைடா, டெம்பரேச்சருக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே கரண்டே உள்ள கொண்டு வர நீ. அதாவது டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா வி அவுட் ஆகக்கூடிய வோல்டேஜில் சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸை சிபியு என்ன பண்ணும்? சென்ஸ் பண்ணி டெம்பரேச்சர் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு நம்மளுக்கு டிஸ்பிளேல மெசேஜ் கொடுக்கும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இங்கே கரண்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது. கரண்ட்டை பற்றி நான் பேசவே இல்லைங்க. சரியா? வோல்டேஜ், டெம்பரேச்சர், ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான்.